40 நாட்கள் மட்டுமே ஆன குழந்தையுடன் சிறைக்கு செல்லும் பரிதாபம். ஆடம்பர வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு காவலரின் தாயை கொலை செய்த இளம்பெண். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் டிஎஸ்பி அலுவலகத்துல காவலராக வேலை செஞ்சுட்டு வரவர்தா விக்ராந்த். இவருடைய அம்மா பேரு வசந்தா, வயது 65. இவங்க கடந்த 14ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தேரிப்பனையில இருக்கிற தன்னோட வீட்டுல தனியா இருந்தப்போ அதே பகுதியை சேர்ந்த செல்வரதிங்கிற ஒரு இளம்பெண் நகைக்காக கொலை செய்து தப்பிச்சு போனதா சொல்லப்படுது. மீரான் குளத்துல பதுக்கி இருந்த செல்வரதிய மெஞ்ஞானபுரம் போலீசார் கைது செய்து விசாரணையும் நடத்திருக்காங்க. இதை தொடர்ந்து செல்வரதிய போலீசார் வேற ஏதாவது குற்றங்கள்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கறத பத்தி 2 பெண் காவல் ஆய்வாளர்கள் தலைமையில விசாரணை நடத்திருக்காங்க. இந்த நிலையில தான் புதன்கிழமை இரவுல சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு செல்வரதியும் அவங்களுடைய 40 நாட்களே ஆன குழந்தையையும் மருத்துவ பரிசோதனை செய்யறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. செல்வரதி தன்னோட முகத்தை வெள்ளை நிற துணியை வச்சு மூடின மாதிரியும் அவங்களுடைய குழந்தைய பெண் காவலர் ஒருத்தர் தன்னோட கையில சுமத்த மாதிரியும் வந்திருக்காங்க. மருத்துவ பரிசோதனைக்கு அப்புறமா சாத்தான்குளம் நீதிமன்றத்துக்கு செல்வரதிய போலீசார் கூட்டிட்டு போயிருக்காங்க. செல்வரதிய நெல்லை கொக்கரகுளத்துல இருக்கக்கூடிய மகளிர் சிறைக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. செல்வரதிக்கு குழந்தை பிறந்து 40 நாட்கள் மட்டுமே ஆனதுனால தாய் சேய் 2 பேத்தையுமே பிரிக்க முடியாது அப்படிங்கறதால குழந்தையையும் கொக்கரகுளம் மகளிர் சிறைச்சாலைக்கு செல்வரதியோட போலீசார் அனுப்பி வச்சிருக்காங்க. எந்த தப்புமே செய்யாத 40 நாட்கள் மட்டுமே ஆன அவங்களோட குழந்தையும் சிறைச்சாலைக்கு போனது பரிதாபத்தை ஏற்படுத்தியிருக்கு.